அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, என்னுடைய தாயுடைய தந்தை, உம்மா அப்பா, என்னுடைய தாயுடைய தந்தை, சில பகுதிகள் அப்பான்னு சொல்லுவாங்க. அவர் 99 வயசுல மொஃபாத்தானாரு. அல்லாஹ் ரஹ்மஹு, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும். 80 வயதை தாண்டிய ஒரு கட்டத்தில் நான் மதரசால ஓதிக்கொண்டிருக்கிற காலம் என்கிட்ட சொல்றாரு, நான் குர்ஆன் மொழிபெயர்ப்பை வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு வசனத்துடைய தெளிவு எனக்கு தேவைப்படுது. வசனம் புரியுது, ஆனால் தெளிவு தேவைப்படுது. அந்த வசனம் உண்மையிலே தெளிவு தேவையான ஒரு வசனம். அதை கேட்கணும். ஒரு பிச்சை ஆலிமண்ட் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் போயிட்டு வருவோமேன்னு சொல்லி என்னை பேசி, தபால் பைக்கில், உங்களுக்கு தெரியும், மோட்டர் சைக்கிளில் கொஞ்சம் பொதிகளை ஏற்றக்கூடிய ஹெவியான வாகனம். அந்த வயசில் அவர் எனக்கு பின்னாடி உட்கார்ந்து அந்த ஆலிமடத்தில் போய் அந்த குர்ஆனுடைய வசனத்தை விளக்கத்தை கேட்டு படித்து வீட்டுக்கு வர்றாரு. இந்த ஞாபகம் எனக்கு இன்னும் மறக்கல. உண்மையிலே அவர் அந்த காலத்தில் ஒரு 60-65 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு தமிழில் கிடையாது. அந்த காலத்தில் அவருக்கு கிடைச்சது, அவர் கையில் கிடைச்சது இஹ்யா உலுமுத்தீனுடைய மொழிபெயர்ப்பு. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், பாரிசு மொழியில கீமியாயே சஹாதத் அப்படின்னு சொல்லி பாரிசுக்கு மொழிபெயர்த்து, பாரிசு மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து அந்த நூல் அவரை கையில் இருந்துச்சு. அதை நான் கண்டேன். அது பழைய பிரதி. அதை வாசித்து கொஞ்சம் ஆன்மீக துறையில் அப்படி போயிருந்தார், நல்ல பக்குவப்பட்டு போயிருந்தார். அந்த காலத்தில் குர்ஆன் மொழிபெயர்ப்பு இல்லாத காலத்தில் தமிழில் இதைத்தான் படிச்சுட்டு இருந்தார், ஒரு ஆன்மீக ரீதியில் பக்குவப்படுறதுக்காக. அப்படியெல்லாம் படிச்சுட்டு இருந்தவர் சுப்ஹானல்லாஹ், அந்த கொஞ்சம் இந்த வாசிப்பு துறை கடைசி வரைக்கும், அவருடைய கண் பார்வை இழக்கும் வரைக்கும் வாசிப்பு துறையில் இருந்தார். அவர் ஆலிம் கிடையாது, ஆனா நல்ல வாசிப்பாளர். புகாரியுடைய, உங்களுக்கு தெரியும், புகாரியுடைய மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட 6 அல்லது 8 பிரதிகள், பின்னும் பெரிய பிரதிகள். அந்த மொத்த புகாரியையும் கிட்டத்தட்ட 6 தடவைகள் வாசிச்சு முடிச்சார். எத்தனை வயசுல? 70 பிந்திய காலங்கள்ல. புகாரியுடைய முழு தமிழ் மொழியாக்கத்தையும் 6 அல்லது 8 வலிமுகள் கொண்டதை 6 தடவை வாசிச்சு முடிச்சாரு. குர்ஆன் மொழிபெயர்ப்பை நிறைய வாசி முடிச்சாரு. பேசும் பொழுது நிறைய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ் புகாரியில வருதே இப்படி ஒரு செய்தி அப்படின்னு சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அந்த மாதிரி ஒரு ஆளும் கிடையாது, ஆனால் நல்ல வாசிப்பு, மார்க்க ஈடுபாடு, பேசினா அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றிய பேச்சுக்கள், இப்படி பேசக்கூடிய ஒரு நபர். அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். குடும்பத்தையே ஒரு மார்க்க ரீதியாக ஒரு எழுச்சியை உருவாக்கிட்டு வஃபாத்தானார். 99 வயசுல வஃபாத்தானார். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும். நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா, அறிவை தேடி, மார்க்கத்தை தேடி போய் நல்ல மக்கள், பக்குவப்பட்டவர்கள், அறிஞர்களிடத்துல படிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அந்த காலம் இருந்துச்சு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க இளம் வயசாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரசூலா துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தவீல். யா அல்லாஹ், மார்க்க விளக்கத்தையும் குர்ஆனுடைய விளக்கத்தை அவருக்கு படிச்சு கொடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் துவா கேட்டார்கள். அவங்க நிறைய ஹதீஸ்களை தேடி பயணித்தார்கள். ஒரு காலத்தில் மக்கள் அவர் வீட்டு வாசல்ல இருந்து படிப்பாங்க. அவர் போய் சொல்கிறார்கள், நான் சில நேரம் சில வீட்டு வாசல்ல சிலர்கிட்ட ஒரு ஹதீஸை கேட்பதற்காக அவங்க வீட்டு வாசலை காத்திருப்பேன். வெயில், கடுமையான காத்து, அவங்க வெளியே வரும் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்து அதை கேட்டு படிப்பேன். இன்னைக்கு அந்த கலாச்சாரம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் மீடியாவிலேயே நாங்கள் இன்றைக்கி நானும் தான் நீங்களும் தான், மீடியா தான் நம்முடைய ஒரு ரெஃபரன்ஸாக போச்சு. அதில் தான் நம்ம எல்லாத்தையும் தேடக்கூடிய அளவுக்கு மாறி போனோம். உண்மையிலே அறிஞர்கள், நல்ல மக்கள், ஆலிம்கள் எத்தனையோ மீடியாக்களுக்கு வராத, இன்னைக்கும் பக்குவப்பட்ட அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் பேச்சாளர்கள் கிடையாது, அவங்க பெரிய பெரிய மீடியாவுக்கு வரக்கூடியவங்க கிடையாது. ஆனால் உண்மையிலே நல்ல பக்குவப்பட்டவர்கள், அறிவுள்ளவர்கள், அறிஞர்கள், அவங்கள உலகம் இன்னைக்கு கண்டுகொள்றது கிடையாது. கவலைக்கிடமான ஒரு நிகழ்வு. இப்படி தேடி போய், அறிவை தேடி போய் உட்கார்ந்து படிக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், நல்ல மக்களோட நெருங்கி இருந்து அவர்களுடைய அவர்களுடைய அந்த நல்ல சகவாசத்திலிருந்து நாங்களும் உணர்வு பெறக்கூடிய அந்த கலாச்சாரம் மருகி போச்சு. அல்லாஹு தாலா எங்களுக்கு உண்மையிலே அப்படியான நல்ல ஒரு சூழலை, நல்ல மக்களுடைய சூழலை, நல்லவர்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும்.